உலக தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான மாவட்டம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. அதுல 9 பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் இருக்கு. இதுல முதலாவதா நான் பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதி. மேலூர் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த பெரிய புலான் என்கிற செல்வம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். அதிமுக வேட்பாளர் பெரிய புலான் என்கிற செல்வம் அவர்கள் 83,344 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட ரவிச்சந்திரன் அவர்கள் 48,182 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல மேலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக 32%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 5%, நாம் தமிழர் கட்சி 2%, தேமுதிக 1%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 17%, மற்றவை 4%. அதாவது தற்போதைய சூழல்ல மேலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் அதிமுக தான் வெற்றி பெறும் திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுகவுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அளிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளருக்கு தனி செல்வாக்கு அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. அமமுக கணிசமான வாக்குகளை பிரிச்சாலுமே அங்க அதிமுக வெற்றி பெறுது. ஒருவேளை அமமுக அதிமுக கூட இருந்தா மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறும். பட் மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவான தொகுதியா தெரியுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மதுரை கிழக்கு தொகுதி. மதுரை கிழக்கு தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன் இப்ப அதிமுகவில் இல்ல, அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்காரு. இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். கடந்த திமுக வேட்பாளர் மூர்த்தி அவர்கள் 1,22,729 வாக்குகள் பெற்று அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதை எதிர்த்து போட்டியிட்ட கோபாலகிருஷ்ணன் அவர்கள் 73,125 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல மதுரை கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 47%, அதிமுக 32%, தமிழக வெற்றி கழகம் 8%, நாம் தமிழர் கட்சி 3%, தேமுதிக 2%, அமமுக 3%, மற்றவை 5%. அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் உண்டா மீண்டும் திமுக ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அமமுக இங்க சிறிய அளவு வாக்குகளை பிரிச்சாலுமே மீண்டும் இங்க திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சோழவந்தான் தனி தொகுதி. சோழவந்தான் தனி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த மாணிக்கம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் 84,240 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் அவர்கள் 67,195 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல சோழவந்தான் தனி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 43%, அதிமுக 40%, தமிழக வெற்றி கழகம் 6%, நாம் தமிழர் கட்சி 4%, தேமுதிக 2%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3%, மற்றவை 2%. அதாவது தற்போதைய சூழல்ல சோழவந்தான் தனி தொகுதி தேர்தல் வந்தா திரும்பவும் இங்க திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இந்த தொகுதியிலுமே தேமுதிக மற்றும் அமமுக கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதனாலே திமுக ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மதுரை வடக்கு தொகுதி. மதுரை வடக்கு தொகுதியை கடந்த முறை திமுக வேட்பாளர் தளபதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த சரவணன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். சரவணன் திமுக இருந்து பாஜக போனார் கடந்த தேர்தல் சமயத்துல. மீண்டும் அவர் பிஜேபி இருந்து அதிமுக சேர்ந்திருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த தளபதி அவர்கள் 73,010 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சரவணன் அவர்கள் 50,094 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 41%, அதிமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 9%, நாம் தமிழர் கட்சி 4%, தேமுதிக 3%, அமமுக 3%, மற்றவை 6%. அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை வடக்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி திரும்பவும் திமுக வெற்றி பெறும் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அமமுக தேமுதிக கணிசமான வாக்குகள் பிரிக்கிறாங்க. அதன் காரணமா திமுக ஈஸியா வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மதுரை தெற்கு தொகுதி. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை திமுகவை சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி அடைந்திருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சரவணன் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் பூமிநாதன் அவர்கள் 62,812 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எஸ் சரவணன் அவர்கள் 56,297 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 39%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 8%, நாம் தமிழர் கட்சி 3%, தேமுதிக 3%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4%, மற்றவை 5%. அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை தெற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கடந்த முறை இந்த தொகுதியில திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை அதிமுக வெற்றி பெறணும்னா அதற்கு தேமுதிக
தேமுதிக மற்றும் அமமுக வாக்குகள் தேவை. ஆனா அமமுக அந்த கூட்டணிக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் தேமுதிக வாக்குகள் இருக்கு. அதை இருந்தா கூட அதிமுக தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பட் தற்போதைய சூழல்ல தேமுதிகவும் தனித்துதான் இருக்காங்க. தற்போதைய சூழல்ல இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறியான தொகுதியா இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மத்திய மதுரை தொகுதி. மத்திய மதுரை தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த தற்போதைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார். இவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 73,205 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் 39,029 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார். அதாவது மிகப்பெரிய மார்ஜின் வந்து பிடிஆர் வந்து வின் பண்ணிருக்காரு. தற்போதைய சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 42%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 9%, நாம் தமிழர் கட்சி 3%, தேமுதிக 3%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4%, மற்றவை 4%. அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை மத்திய தொகுதிக்கு தேர்தல் வந்தா மீண்டும் இங்க திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஒருவேளை திமுக வந்து வேட்பாளரை மாத்தி கொடுத்தா கூட இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதிமுகவுக்கான வாக்குகளை வந்து அமமுகவும் தேமுதிகவும் கணிசமா பிரிக்கிறாங்க. சோ இந்த தொகுதியில வந்து திமுக ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி மதுரை மேற்கு தொகுதி. மதுரை மேற்கு தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சின்னம்மாள் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறாங்க. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜு அவர்கள் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் சின்னம்மாள் அவர்கள் 74,762 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜு அவர்கள் 83,883 வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல மதுரை மேற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 34%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 9%, நாம் தமிழர் கட்சி 5%, தேமுதிக 3%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 4%, மற்றவை 6%. அதாவது தற்போதைய சூழல்ல மதுரை மேற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுக்கான தொகுதியா தெரியுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தோல்வியை தழுவி இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பொன்னுத்தாய் அவர்கள் 74,194 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பா அவர்கள் 1,03,683 வாக்குகள் பெற்று வெற்றி அடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 36%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 8%, நாம் தமிழர் கட்சி 6%, தேமுதிக 3%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5%, மற்றவை 3%. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அமமுக மற்றும் தேமுதிக கணிசமான வாக்குகளின் தொகுதியில பிரிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அதிமுக அட்வான்டேஜா இருக்கு. அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கான வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறையுது. ஆனாலும் இங்க வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருமங்கலம் தொகுதி. திருமங்கலம் தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவர் எதிர்த்து திமுக வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். சோ அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம். அதிமுகவை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் 1,338 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் 86,251 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல திருமங்கலம் தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 39%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 7%, நாம் தமிழர் கட்சி 2%, தேமுதிக 4%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 8%, மற்றவை 4%. அதாவது தற்போதைய சூழல்ல திருமங்கலம் தொகுதி பொறுத்த வரைக்கும் இது நாங்களே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட். ஏன்னா இந்த தொகுதியில வந்து ஆர் பி உதயகுமார் மீண்டும் வெற்றி பெறுவார் தான் நாங்க சர்வே எடுக்கும்போது நினைச்சோம். ஆனா வந்து அந்த தொகுதி மக்கள் திமுகவுக்கு ஆதரவா தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கணிசமான வாக்குகள் வந்து அமமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இந்த முறை அதிகமா வந்து வாக்களிக்கிறாங்க. அதனால வந்து அதிமுக இந்த தோல்வியை தழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. அதனால இந்த தொகுதியில வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா வந்து கடந்த முறை வாங்கிய வாக்கை விட அமமுக அதிகமான வாக்குகள் தொகுதியில வாங்க வாய்ப்பு இருக்கு. திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அவர்கள் அதிகமான வாக்குகளை வந்து அதிமுகவுக்கு எதிராக பிரிக்கிறாங்க. இதன் காரணமா வந்து இங்க அதிமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. கடந்த முறை அவங்க வெற்றி பெற்ற தொகுதியா இருந்தாலும் கணிசமான வாக்குகள் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி கடந்த முறையை விட அதிகமா இந்த முறை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. அது மட்டும் இல்லாம தேமுதிகவும் கடந்த முறை வாங்கிய வாக்கை விட இந்த தொகுதியை கணிசமான வாக்குகளை இந்த முறை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதன் காரணமா வந்து இந்த தொகுதி வந்து இந்த முறை வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. இது வந்து எங்களுக்கே வந்து பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த தொகுதி நாங்க வந்து ஆர் பி உதயகுமார் ஈஸியா வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பல பகுதிகளில் நம்ம எடுத்த சாம்பிள்ல பாத்தீங்கன்னா அவர் சொந்த சமுதாய மக்களை வந்து அவருக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய மனநிலையில இருக்காங்க. அதனால இந்த முறை வந்து திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான தொகுதியா தெரியுது. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி உசிலம்பட்டி தொகுதி. உசிலம்பட்டி தொகுதியில கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது அவர் அதிமுகவில் இல்ல, ஓபிஎஸ் அணியில இருக்காரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கதிரவன் அவர்கள் அங்க வந்து தோல்வி தழுவி இருக்கிறார்.
இவர்கள் வாங்கிய வாக்குகளை பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளரான ஐயப்பன் அவர்கள் 71,255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கதிரவன் அவர்கள் 63,778 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருக்கிறார். தற்போதைய சூழல்ல உசிலம்பட்டி தொகுதி மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். திமுக 35%, அதிமுக 33%, தமிழக வெற்றி கழகம் 6%, நாம் தமிழர் கட்சி 2%, தேமுதிக 2%, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 19%, மற்றவை 3%. அதாவது தற்போதைய சூழல்ல உசிலம்பட்டி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு இந்த தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த முறை அதிமுக இங்க வெற்றி பெற்று இருந்தாலும் அந்த வேட்பாளரே இப்ப அதிமுக இல்ல, அவர் ஓபிஎஸ் அணியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமமுக இங்க மிகப்பெரிய வாக்குகள் பிரிக்கிறாங்க, அதுவும் அதிமுகவுக்கு எதிராக போகுது. அதனால உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்ப நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மொத்தம் இருக்கிற 10 தொகுதிகளை பார்த்தோம். இந்த 10 தொகுதிகளில் திமுக 6 தொகுதியிலும் அதிமுக 3 தொகுதிகளிலும் ஒரு தொகுதி இழுபறியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த முறை அதிமுக பல தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை வெற்றி பெற்ற தொகுதியை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.